அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலம், அதுபோல் தாங்களும் நலமாக இருக்க வேண்டுகிறோம். இன்றைய கருத்து கதைக்கிறதுக்கு வந்ததுக்கான காரணம் ஒரு வள்ளுவ பெருந்தகையினோட கூற்றோட திருக்குறளோட எப்பொருள் யார்வாஜ் வாய்ப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும். இதுக்கான காரணம், இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் எங்களுடைய நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மோர் தேன் சம்டைம்ஸ் 70% மேலே, சம்டைம் 50% மேலே நைஜரியான குறைவு நாங்கள் ஊடகத்தில் இருக்கிறோம். இன்க்ளூடிங் மீ. இதில் ஃபேஸ்புக், டிக்டாக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், இப்படி பல மற்றது இன்னொன்று இருக்குது. என்னது ட்விட்டர், இப்படி கணக்க இப்போ த்ரெட்ஸ் அப்படி இப்படின்னா நிறைய வந்துருக்கு. மிக சரியான வேலை வெட்டியோடு இருக்க மாட்டான் தான் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். படி சொல்கிறேன். நான் அப்பப்போ சமூக விழிப்புணர்வு பதிவுகளுக்காக வாரது. இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். என்னென்னு சொன்னால், ஊடகங்களில் நிறைய ஃபேக் ஐடிகள் இருக்குது. ஃபேக் ஐடிகள் கூட. முள்ளிவாய்க்காலில் சண்டை மௌனிக்கப்பட்டு 17 வருஷம் ஆச்சு முள்ளிவாய்க்காலில். ஆனால் ஃபேஸ்புக்கில் தொடருது. இது யார் செய்யணும்டா? உண்மையான போராளிகள் செய்யணும்னு கேட்டால் இல்லை. அவர்களுக்கு தங்கட வேலையை பார்க்க நேரம் இல்லை. அப்போ இது யார்? பணம் பிடிங்கி முதலைகள். ஏன் பணம்? தங்களோட சொந்த தேவைக்கு, சொகுசு வாழ்க்கைக்கு, வேலைக்கு போய் உழைக்க கஷ்டம், அதுக்காக பணம் சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? இது ஒரு அதிர்ச்சி. ஆனால் உண்மை. இது எனக்கு ஒரு பிரபஞ்சத்திலிருந்து இப்படி ஒரு மெசேஜ் வந்தது. நான் அதை போய் வெரிஃபை பண்ணினா உண்மை. இன்றைக்கு குறிப்பாக ஆண்களும் பெண்களும் மாறி ஆண் பெண் ஐடியிலையும் பெண் ஆண் ஐடியிலையும் இருக்குது. குறிப்பாக சில பெண்கள் வேறு பெண்கள ஐடியில் இருக்கிறோம். சரி, குறிப்பாக இன்னும் சில பெண்கள் பார்த்தீங்களாண்டா அண்மையில் 2024ஆம் ஆண்டு தான் ஊடகங்களில் இருந்து கொண்டு போராட்ட சம்பந்தமானதுகளை காய்ச்சி கொண்டிருக்கணும். அது டிக்டாக் அல்லது ட்விட்டரில் இருக்கலாம். ஆனால் அதே சம்மந்தப்பட்ட சில நபர்கள் ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட அதே பெயரோட ஒரு ஏ ஒரு பி எழுத்துகள் வித்தியாசத்தோட வேறு ஐடியிலே அலையணும். சரிதானே? இது ஒரு அடல்ட் பதிவும் கூட. குறிப்பாக வயது என்னென்னு சொல்கிறது, 18 வயதுக்கு குறைஞ்சாக நீங்கள் பார்த்துறாங்க. சரியோ? சில நேரங்களில் சில கதைகள் ஆபாசமாக கூட வரும். அங்கே நடந்ததை சொல்ல வரும். ரைட், என்னென்னு பார்ப்போம். சம்மந்தப்பட்ட ஒரு பெண்மணி தன்னை ஒரு சிலர் தன்னை போராட்டத்துக்கு ஆதரவு மாதிரியும், தான் ஒரு விடுதலை புலிகள பிரதிநிதி மாதிரியும், தனக்கு கொலைச்சொருத்தர் இருப்பதாகவும், புலங்களில் கரும்புலி பாடல்கள் மற்றும் தேசபக்தி பாடல்கள், திரிவேணா பாடல்கள் பாடி, அதே நேரம் சாமி பாடல்களையும் பாடி, அப்பப்போ காதல் ஆசை விரைக, காதல் ஆசை யாரை விட்டதோ ஒன்று அப்படியான பாட்டுகளையும் பாடிக்கொண்டு வந்தது. அதே நேரத்தில் ஃபேஸ்புக்கில் தன்னை அதே பேரில் ஒரு ஏ வித்தியாசத்தில் ஒரு ஐடியை திறந்து அதில் விடுதலை புலிகள் தலைவரை பற்றி மிகவும் கீழ்த்தனமாக எழுதி கொண்டு வருகிறார். சரிதானே? மிகவும் கீழ்த்தனமாக சில கருத்துக்களை போடப்பட்டிருக்கு. சரிதானே? சில கருத்துக்கள் போடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பெண்களை பிள்ளைத்தாச்சியாக கொண்டு வைக்க போனது பிள்ளைகள் சில பெண்மணிகள் எழுதியிருக்கணும். அதுக்கு கருத்து போட்டுக்கொண்டு போகவே இல்லை. அவங்க வேறு யாக்கள் கதைச்சா அவைக்கு கொடுத்த மறுமொழிகள் மிகவும் தரக்குறைவாக இருக்குது. இயக்கம் 5 இயக்கங்கள் இருந்தது. 5லேயும் சரிபோல் தாண்டி கடைசி வரைக்கும் நின்று மற்ற இயக்கங்களை அழித்ததுக்குள்ள அதை தாண்டி நின்று உயர் தியாகங்களை செஞ்ச அமைப்பு புலிகள் அமைப்பு. அவர்களால் தான் எங்களுக்கு அழிவும். அதே நேரம் அவர்கள் தியாகங்களை மறுக்கிறார். சரிதானே? எத்தனையோ கட்டமைப்புகளை உருவாக்கின ஒரு தலைவர்ன்றதை நாங்கள் மறுக்கிறார். உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கோம். இந்திய இராணுவம் பாகிஸ்தான் பார்டரில் சண்டை நடந்தால் இங்கே விடுதலை புலிகள் செஞ்ச இந்த கிளைமோர்கள் சக்கியத்தான் பாய்க்கணும் வந்தது. சங்கானிலே படித்தது. நான் சொல்லியிருக்கேன், எங்களோட வச்சு படியன் தான் குலேந்திரனும் அதை அமர்த்தினதோ, எங்களோட வச்சு படியன் ஜங்கானப்படியன் தான் அதை கிளைமோன் அமர்த்தினது. விழுந்தது போய் 200 மீட்டருக்கால கண்டன்சர் ஒரு பாடத்தில் நான் படித்த இடத்துல வந்தோம். அப்போ நாங்கள் சொல்லிக்கிறதுல பார்த்துட்டு போனோம். ஸோ இந்த போர் முறைகளை பாகிஸ்தான் பார்டரில் பாவிக்கணும்னு சொல்லி இந்திய இராணுவமே சொல்லியிருக்கு. அப்படியே ஒரு தலைமையை ஒரு பெண்மணி தனக்கு காசுக்காக புலங்களில் தேசபக்தி பாடல்கள் ஒரு பக்கம் பாடிக்கொண்டு ஃபேஸ்புக்கில் மிகவும் கேவலமாக இப்படி சில கருத்துக்களை போடுறாங்க. நல்ல கருத்துக்கள். இப்போ பிள்ளைத்தாச்சி மாதிரி போனது பிள்ளைகள் ஓகே. தவறுகள் வரைக்கில் திருப்பி அவங்க கொடுக்கறது கருத்து சொல்ல முடியலைன்னா ஒதுக்கு தானே
முள்ளிவாய்க்காலில் மண்டை பிளந்து கிடந்தவன், அம்மனமாக கிடந்தவன் எல்லாம் சொல்லியிருக்கு இந்த பெண்மணி. இத்தனைக்கும் இந்த யாராண்டு கேட்டால் டிக்டாக்குகளில் தேசபக்தி பாடல்கள் பாடுறவர். சரியோ தொப்பி யாருக்களவோ போட்டுக்கொள்ளலாம். நான் ஆற்ற பேருன்னு சொல்லல. டிக்டாக்ல இருக்க அதே பேரோட ஒரு எழுத்து வித்தியாசத்தோடு தான் இந்த பெண்மணி ஃபேஸ்புக் ஐடி வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லை, இவ வந்து கொஞ்சம் ஆபாசம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இவ வந்து ஆண்களோட வந்து ஆபாசமாக கதைக்கிறது. கேட்டா சொல்றது தனக்கு திருமணம் ஆகிட்டுதுண்டு, குழந்தையும் இருக்குண்டு. ஆனால் ஆண்களோட தானா வழியை போய் கதைக்கிறது. எனக்கு தான் ரிக்வஸ்ட் வந்தது. நானும் ஆரம்பத்தில் காய்ச்சினேன். அப்புறம் எனக்கு விளங்கிட்டு ஆண்ட பூக்கு என்னோட ஒன்றும் தவறாக கதைக்கல. ஆனால் எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து 2 ஐடிக்கு ஃபேஸ்புக். ஸோ படங்களை வந்து பார்த்தீங்கன்னா போடுறது வந்து மெத்தையில் 2 உடுப்போட இருக்கிற ஆபாசமான படங்கள். அப்போ ஆண்கள் வந்து அதுக்கும் போய் டைம்களை பார்த்தோன்னா அதுக்கும் என்னென்னு சொல்கிறது, நான் இப்போ தான் அந்த என்னென்னு சொல்கிறது, இந்த இப்போ தான் அந்த ஃபேஸ்புக்கே கண்டது. இந்த பெண்மணி ஆரம்பத்தில் கூலிகளை பற்றியோ இதுகளை பற்றியோ விமர்சிக்காத ஒரு ஆள் மிக அண்மை காலமாக தான் இந்த பதிவுகளை போட்டுக்கிறேன். தண்டை படங்கள்ன்ட்டு சொல்லியோ வேற படம்னு சொல்லியோ சின்ன பொம்பளை பிள்ளை கூப்பிட்ற படத்திருக்குமா போல் மேலே பிராவும் கீழே பேண்டியோடையும் படத்திருக்கிற படங்களை இவர் போட்டிருக்கிறார். அப்போ ஆண்கள் அண்டைக்குள்ள என்ன விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. பார்த்துட்டு கும்பிட்டு போகிறதுக்கு. அப்போ கலியுகத்தில் சீதை வந்தாலுமே அதை செய்யணும்னு கேட்குமோன்னு சொல்லி ஒருத்தன் எனக்கு சொன்னான். பேசுகிறேன் ஒரு பேச்சுக்கு அப்படி இருக்கேங்க. அறநிர்வாண படங்களை ஃபேஸ்புக்கில் போடுறது, அப்புறம் படியில் வந்து காய்ச்சோன்னு தனக்கு பிராக்கு நான் கதைக்கிறது, அப்புறம் எல்லாற்ற படியல் இதைய ஸ்க்ரீன்ஷாட் அடித்து போடுறது. இது ஒரு விதமான நோய். கேட்டால் சொல்கிறது தனக்கு திருமணமாகி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. சரி, உனக்கு திருமணம் ஆகி பொம்பளை பிள்ளை இருக்கு, நல்ல விஷயம். நீ என்ன நெட்டிலேருந்து சாமஞ்சாமா இலையிற, சரி அது கூட பிரச்சனை இல்லை, விடலாம். கதைச்சி போட்டேன் படியல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறா நீ. அப்போ நீ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்க. ஒரு ஆணால் பாதிக்கப்பட்ட அந்த சில பெண்மணிகள் எல்லா ஆண்களையும் தவறாக நினைக்கிறார்கள். அப்படி எடுக்கக்கூடாது. இப்போ பெண்ணால் பாதிக்கப்பட்டால் எல்லா பெண்களும் தவறாண்டு யாருமே நினைக்கிறதில்ல. நாங்களும் நினைக்கிறதில்லை, இந்த நண்பர்களும் நினைக்கிறதில்லை. ஆண்களுக்கு ஒரு பாசிட்டிவ். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஏமாத்திட்டா எல்லா ஆண்களும் கெட்டவர்னு ஒரு பார்வையில் இப்படி செஞ்சுட்டு வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, குறிப்பிட்ட பதிவுகள் பிறகு காய்ச்சல் போயில ஒரு இடத்த போட்டிருக்கிறான். 2 பேர் மாறி மாறி தாக்கத்து நினைக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கலாம் பதில், நீங்கள் 2 பிரவாரண்ட கள்ள விந்துக்கு கள்ள பொண்டாட்டி பிறந்தீங்க. இதே ஆள் தான் டிக்டாக்கில் தலைவர் தேசியம் மேதகண்டு பாடுறாள். அப்படியே அவளையும் கொடுங்க. இதே பெண்மணி தான் எந்த கோலில் வந்திருந்து கொண்டும் என்ன செஞ்சவான்னு சொன்னால் இந்த விந்துகளை பற்றி கதைக்கிறது. கதை அப்படியே உண்டு. மற்றது அங்கேயும் போய் பப்ளிக்காக சொல்கிறேன், பின்பக்கத்தை கிழிப்பேன் கிழிப்பேன் சொல்கிறது. அதே பதிவுகளை இங்கே வந்து அவருடைய முகநூல்லையும் அவரோட எதிராக கதைக்கிறவைக்கு கிழிப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. இதே பெண்மணி எனக்கு கோல் அடித்தேன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அங்கேயும் வந்து ஸ்டிக்கர்கள் பெரிய பெரிய அந்த நீக்ரோஸ் இந்த சைஸுகளில் இந்த சைஸுகள் ஸ்டிக்கரை போட்டுட்டு ஆண்கள் இதில் போட்டுட்டு இதை வச்சு உன்ற பின் இதை கிளிப்பேன் என்ற அப்படியான பச்சைப்படியே எனக்கு மெசேஜ் வந்து இப்போவும் இருக்குது. போட்ட ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. இந்த ஆண்ட பதில் இதை கிளிப்பேன், விந்தில் பிறந்தது, பிரபாண்ட கள்ள விந்துக்கு பிறந்தது, சிங்களவண்ட கள்ள விந்துக்கு பிறந்தது. இந்த விந்து கதை மற்றது எந்த பதிவிலே உபரித்தவன் போடைக்க சில விந்து கதையை போட்டிருந்தோம். இதுகளெல்லாம் மனுஷ விந்துக்கே பிறந்திருக்காது. சரிதானே? சிலர் போய் சொல்கிறா சிங்கள விந்துக்கு பிறந்தாண்டு. சிங்கள விந்துலாம் மனுஷற்ற விந்து. இதுகளெல்லாம் மிருகங்கண்ட விந்துக்கு பிறந்தோ அல்லது 5-6க்கு பிறந்தோ தெரியாது. முள்ளலாம் எடுக்கணும். ஆனால் தங்களொரு புனிதர்கள் மாதிரி காட்டிக்கொண்டு வடிவாக விளங்கி கொள்ளும். தங்களொரு புனிதர்கள் மாதிரி காட்டிக்கொண்டு டிக்டாக்குகளில் தங்களோட முகநூல்களில் பெரிய சாரிகளும் கட்டிக்கொண்டு பக்தி பாட்டுகள், தலைவர் பாட்டுகள், பிரபாகரன் முருகனுக்கு இணையானவன், பேசாமல் பேச பொருடி பாடல்கள், கரிமொழி பாடல்கள், தியாகி தெளிவனன் பாடல்களை பாடி தண்ட காம இச்சைக்கு சரி வடிவளைங்களோ தண்ட காம இச்சைக்கு தெளிவனன் தியாகம், கரும்புலிகள தியாகம் இதெல்லாம் கொச்சப்படுத்துகிறார். மேலும் தலைவட்ட படங்களை மண்டை பிளந்ததில் போட்டு அம்மனமாக கிடந்தோம்லாம் சொல்லி வருகிறார். அதே ஆள் தான். உங்களுக்கு ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, சிலர் என்னென்னு கேட்டால் மிட் நைட் மதன்னு சொல்லி மிகவும் பச்சையாக கேவலமாக பாலியல் வக்கிரங்களை விதைச்சு வருகிறார். பாலியல் பிரச்சனை, பாலியல்ன்றது எல்லாருக்கும் இருக்குது.
இயற்கை தண்ணி விடாய்க்கிறதா குடிக்கும் போல பாலியல் இருக்கா தவறு இல்லை, ஆணுக்கு இருக்கலாம் பெண்ணுக்கு இருக்கலாம், இல்லாட்டியே போல அது தன்னை கணவன் காதலனோட செய்கிறதோ அது 4 ரேகை. இது 400 பேருக்கு முன்னால் எல்லா பிள்ளைகளும் பார்க்க மாதிரி தண்ட காமத்தை வந்து விதைச்சு வருகிறார், மிகவும் தவறு. 1-2 ஐடியலில் கிட்டத்தட்ட சுமார் 300-400 ஐடியல் இல்லை 3000 ஐடியலுக்கு மேலே இந்த சமர்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லை, சுமார் 300 ஃபோன் நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. சரிதானே, 300 ஃபோன் நம்பர்ஸ் எனக்கு வந்ததும் அப்படி இருக்குது, நண்பர்களுக்கு வந்ததும் இருக்குது. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா நம்பர் 10, சவுத் ஆப்பிரிக்கா நம்பர் 8, ஸ்ரீலங்கா நம்பர் 30, இந்தியா நம்பர் 5, யூகே நம்பர் 25, மலேசியா நம்பர் கணக்கு அப்படி இருந்தால் வச்சிருக்கு. சில நில ஆண்டு சொல்லி இருக்கிற மலேசியா அல்லது ஒரு சிங்கப்பூர் இருக்கிற சில நில ஆண்டு ஆக்களோட இவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. சில பேர் வந்து இங்கே நான் இந்தியாவில் வந்தோடனே என்ன தொடர்புடுத்தவர் அவங்க வந்து மலேசியாவில் மாட்டுப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொன்னேன். சில பூசையில் கழிச்சுனா வேற இல்லை, சம்மந்தப்பட்டவர் வந்து அங்கே இருந்துட்டு ஒரு ஃபோனில் தான் என்னோட காய்ச்சல் வந்தது வேறு ஒரு பேரில், ஆனால் பெண் குரல் தான் இப்படி ஆர்டிக்கல் அப்படி என்னெல்லாம் எனக்கு அனுப்பி வந்திருந்தேன். சரிதானே, அதுக்கு இங்கே இருக்கிற சிலர் தான் எனக்கு தொடர்படுத்தி அவை தான் என்னை தொடர்படுத்துவேன். இந்த நபர் தான் இப்போ தப்பி போய் இருந்து கொண்டு புலங்களில் 2024 பிறகு 2023 பிறகு போச்சு தெரியாது, புலங்களை டிக்டாக் ஓப்பன் பண்ணி தேசபக்தி பாடல்களை பாடிக்கொண்டு அது நேரம் ஆண்களுக்கு வந்து கள்ள ஐடியல் 1 2 3 3 என்ற கள்ள ஐடியலுக்குள்ள தன்னுடைய சொந்த நிர்வாண படங்களை அனுப்பி கொண்டு, சொந்த நிர்வாண படங்கள் ஒளியலற படங்கள் நிர்வாணம்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, பெண் உறுப்புகளை பச்சையாகவே ஆண்களுக்கு அனுப்பி கொண்டும் இரவுகளில் ஸ்டிக்கர்களை அனுப்பி கொண்டும் நான் அன்றைக்கே சொன்னேன், அனுப்பி போட்டு ஆண்களை அப்படி அனுப்பிவிடும் தானே, அனுப்பி ஆண்கள்கிட்ட காசு பிளாக்மெயில் பண்ணி கொண்டும் அனுப்ப முடியாத ஆண்கள்கிட்டங்களை மாதிரி என்ன நண்பர் மாதிரி ஆக்களை வந்து கேவலப்படுத்தி கொண்டு திரிகிறார். இது வந்து மிகவும் கடித்தனம் நினைச்சு கொண்டு செய்கிறார். அது அவர்களை தான் கூடாது. நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். பட் இன்றைக்கு இது என்னத்தை சொல்ல வரணும்னு சொன்னால், இந்த பெண்மணி புலங்களில் வந்து பிரபாரணம் போய் தவறாக எழுதுறது அப்படியே விளையணும். டெக்னிக்கை பாருங்கள், திருட்டுங்க தவறாக எழுதி கொண்டு வரையில விசுவாசமானவர்கள் வந்து சொந்த ஐடியில் இவர்களை பற்றி நீங்களே தலைவரை பற்றி எழுதுறீங்கள் அப்படி எழுதுறீங்கள்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சரியோ, இதை நெடுநாளாக வாட்ச் பண்ணிவிட்டு என் நண்பன் ஒருத்தனுக்கு அப்போவே நான் சொன்னேன்னா, அவன் உண்மையாக விசுவாசி தான், நீ வந்து ஏன் இப்படி போடுறீங்களான்னு போடட்டு. அவனுக்கு என்ன போடப்பட்டிருக்கேன்னா, நீ பிரபாரண கள்ள பொண்டாடி கள்ள விந்தில் பிறந்தனியன்று யாரு தலைவரை பற்றி நல்லாக டிக்டாக்கில் பாடுற அதே பெண்மணி இப்படி எழுதி வரலாம். இவனுக்கு இந்த மனநிலையை சொல்லிட்டு அப்போ இந்த ஐடியை பார்த்து வச்சுட்டு அவனுக்கு வந்து பணம் கேட்டு போயிருக்கு மெசேஜ் வேறு ஐடியா அவன் கொடுக்கல. பிறகு நாங்கள் போயிட்டு இந்த ஐடியல் எல்லாத்தையும் பார்த்துட்டு என் நண்பன் வாங்கலாமா இந்த எதிராக கதைச்ச ஐடியலில் போய் உங்களுக்கு பண ரிக்வஸ்ட் ஏதாவது வந்தோன்னு கேட்டால் ஒரு டீட்டெயில்ஸுகளோட போயிருக்கு. இத்தனை குடும்பத்தை பார்க்குறோம், இங்கே நடக்குது, எப்படி தெரியுமெண்டா எங்களை டேட்டா பேஸில் எடுத்து நாங்கள் எல்லாம் உங்களோட கருத்துக்களை நாங்கள் பார்த்துருக்கோம், போராட்டத்துக்கு உதவுறதை அதன்படியால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி பணங்களும் வாங்கியிருக்குது. அந்த பணங்கள் கொடுபட்டதா இல்லையான்ற இது வரைக்கும் தெரியாது. ஸோ மக்களே மிக மிக அவதானமாக இருங்கள். திருடர்கள் பலவிதம், இதுவும் புதுவிதம். அதில் ஒரு பக்கத்தால் மாவீரர் போராளி கஞ்சி என்று சொல்லி டிக்டாக்கில் பாடுறது, இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக்கில் அந்த எழுத்தை விட ஒரு எழுத்து வித்தியாசத்தில் ஃபேஸ்புக் ஐடியை திறக்கிறது, அதில் வேற பெண்கள படங்களை போடுறது. அதில் இந்த பெண்மணி போட்ட படம் ஒன்று, ஒரு ப்ளூ கலர் சட்டோட இருக்க படமும் நான் சொல்லப்பட்ட டிக்டாக் பெண்மணி போட்ட படமும் உண்டு. அது ஒன்று நான் ப்ரூவ் பண்ணுறேன். சரியோ, ஆளுக்கு ஒரே மாதிரி கிட்டத்தட்ட. மற்றது தன்னை வந்து இமிட்டேட் பண்ணி இந்த என்னென்னு சொல்கிறது வீடியோக்கள்லையும் தண்ணியை இமிட்டேட் பண்ணி ஒரு வேறு ஆள் மாதிரியும் காட்டி வருகிறார். பிறகு ஆக்களை சொல்கிறது தான் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாரு. தம்பியோட நம்பரை சொல்லி அவர் சொல்கிறார் அக்கா ரொம்ப வடிவு, அக்காண்ட வடிவை சொன்னது இவன் ஒருத்தர் தான் தம்பியாக இருப்பான், அக்கா சூப்பர் பியராம தம்பி சொல்கிறான். தானே தான் அவள் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாள். கோவம் வந்த பிறகு தான், கோவம் ஆறின பிறகு தான் பதிவுகள் அழிப்பானெல்லாம் என் ஃப்ரெண்டோட எங்கள் கதை இருக்கு. என்னுடைய திருட்ட பாருங்க, இந்த பெண்மணி இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்ய வேண்டும் யாருமே எதிர்பார்க்க நீங்களும் நம்ப மாட்டீங்க. ஸோ தயவு செய்து முகநூல் ஊடகங்களில் இயக்கத்தை பற்றி தவறாக வந்தால் போய் விமர்சிக்க போகாதீங்க. சரி, அப்படி போனாலும் பணம் கேட்டு வந்தால் நீங்கள் கொடுத்துடாதீங்க. பணம் வந்து நீங்களாகவே உங்களுக்கு எந்த அமைப்பு போராட்டத்தில் கஷ்டப்பட்ட வேண்டும் விரும்புகிறீங்களோ 5 இயக்கம் இருந்தது அவர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக கொடுங்க. இப்படி புலங்களில் யாருக்கும் கொடுக்காதீங்க. என் நண்பர் ஒருத்தர் 3 லட்சம் கொடுத்து ஏமாந்தவனோட போய் காய்ச்சிருக்குது, நீ இது காமத்திலான இழந்தனீங்கன்னு சொல்லி அவனுக்கு ஸ்டிக்கர்கள் அனுப்பி போட்டு
படியல் தெரியாது அந்த நேரங்களில் கல்யாணம் இல்லா படியன்னு அவன் ஏதோ காய்ச்சிருக்கிறான். இன்னொருத்தர் வந்து கொஞ்சாத இஞ்சையில் தேடி எப்படி குறிப்பாக்குறான்டா, காதலில் தோத்தவர்கள், தனியாக இருக்கிறவர்கள், காதல் பிரச்சனை இருக்கிறவர்கள், மனைவி தூர வெளிநாட்டில் தனித்து இருக்கிறவர்கள், டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி செப்பரேட்டாக இருக்கிற ஆண்களை குறி வச்சு மிட் நைட்லாம் இந்த விளையாட்டு நடக்கும். ஏன்னா அந்த நேரங்களில் ஃபீலிங் வரும். செக்ஸுவல் ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறது, செக்ஸுவல் வீடியோஸ் அனுப்புகிறேன். எனக்கே வந்து போட்டுருக்குறேன். மிகவும் பெண் உறுப்புகளை அப்படியே பச்சை பச்சையாக காட்டி ஃபோன் வீடியோ கொண்டு அனுப்புறது, ஸ்டிக்கர்ஸில் வந்து பெரிய பெரிய நீக்ரோகாரன் மாதிரி இதுகளை அனுப்புறது, அப்புறம் உனக்கு இது வந்து கிளிக் பண்ணுறது, இப்படியான வாசகங்கள் இந்த பெண்மணி தான் பாவிக்கிறது. இதே வாசகங்கள் வந்து மற்ற பெண்மணி ஃபேஸ்புக் திறந்திருக்க ஒரே வித்தியாசத்தில் அவனில முழுக்க விந்து பிரவாரணங்களில் விந்துக்கு பிறந்தது, உனக்கு அது கிளிப்பன், இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் பூ எல்லாமே இருக்கு. சரியோ, மற்ற இந்த சிரிப்பை போடுற இதுகள் சட்டிங் சைடுகள் எல்லாமே அந்த பெண்மணி இந்த பணி உண்டு. ஸோ மக்களே வலுக்கோணமாக இருந்து கொள்ளுங்க. நான் திருப்பி உங்களை அவேர்னஸ் கொடுத்து கொண்டு இருக்கலாது. நீங்கள் தான் புலங்களில் என்ன நண்பனுக்கு மாந்திர மாதிரி பணங்களுக்கு மாந்துடாங்க. போராட்ட சம்பந்தமாக எல்லாருக்கும் கொடுக்கணும், நீங்களே நேரடியாக கொடுங்க. இப்படியான பெண்மணிகள் ஒரு பெண்மணி ரெட்ட முகம். அப்போ தான் ஒருத்தர்கிட்ட பிறப்பாக என்ன உனக்கு என்ன விளையாட்டு பொம்மையான ஒரு தலைவர். இவைக்கு ஒரு தங்கட சொந்த தேவைகளுக்கு சில பொக்கோயின் அடிக்கிறதாக கேள்வி காசு, சிலர் வந்து சில மருந்துகள், அவர்களுக்கு மிக உயர்ந்த மருந்துகள் தேவைப்படுது, கடுமையான பாலியல் பிரச்சனை, அதுகளுக்காக பணத்தை சேர்க்கிறாங்க. சில பேர் சுற்றுலா போகிறோம், சில பேர் டேட்டிங்கள் படியுள்ள திடீர்றதில்லை. இதுக்கெல்லாம் தேசியத்தையும் புலித்தலைவரையும் போராளிகளையும் இறந்த மாவீரர்களையும் குறிப்பாக தியாக திரிவன் அண்ணாவையும் கரும்புலிகளையும் பாவித்து வர்றது மிகவும் வேதனைக்குரிய விடயம். நாங்கள் வந்து விமர்சிக்கிறவங்களுக்கு தகுதி இருக்கேன்டா, நாங்கள் போராட்டங்கள் காலகட்டங்களில் நாங்கள் முற்றுமுழுதாக எங்களோட உயிரை துச்சமாக வச்சு வேலை செஞ்சாங்க. சரியோ, நாங்கள் விமர்சிக்க தயாராக. இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடாமல் இருந்து கொண்டு, நாங்கள் போராடின காலத்திலே பிறக்காதவர்களை இப்போ இருந்து கொண்டு, வெளிநாடுகளுக்கு களவா ஓடி போய் கையை தூக்கி போட்டு அங்கே இருந்து கொண்டு தங்களை உழைச்சி சாப்பிட வக்கில்லாமல் இப்படியான வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறது ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு மிகவும் கேவலமாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு, இப்படியான ஆக்கட்டம் மிகவும் கவனமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு உங்களை விடைபெறுகிறேன். எப்படி என்று சொன்னால், ஃபேஸ்புக்கில் இயக்கத்தை பற்றி எதிராக போட்டால் நீங்கள் போய் கருத்து சொல்ல போவாங்க. சரி, அப்படி போட்டாலும் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு வேறு ஐடியில் வந்தால் உங்கள்கிட்ட பணம் கேட்டுருக்கும். இப்படி நாங்கள் ஒரு 7 பேர்கிட்ட போயிட்டு இந்த பெண்மணி போட்ட பதிவுகளை போய் பார்த்தோம். அதில் ஒரு ரெண்டமாக ஒரு 7 பேர்கிட்ட இது எடுத்தோம். இல்லை 15 பேர்கிட்ட எடுத்த இடத்த 7 பேர்கிட்ட பணம் ரிக்வெஸ்ட் போயிருக்கு. சரிதானே, இது ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் தயவு செய்து புலங்களில் போய் ஃபேஸ்புக்கில் எங்கேயோ போய் இயக்கத்துக்கு எதிராக கதைக்கிறவர்களுக்கு திருப்பி போய் நீங்கள் கதைக்க போவாங்க. அவர்கள் தங்களுக்கு பணம் ஜெயிக்கிறது. உண்மையில் இதயத்தில் போராட்டம் தலைவர் இல்லை விசுவாசங்கள் இருக்க ஒரு பெண்மணி. நாங்கள் எவ்வளவு விமர்சிக்கிறோம், ஆனால் எங்களுக்கே வந்து மண்டகளை விளந்த மாதிரி தொடர்ந்து போடுறத பார்க்க மிக கவலையாக தான் இருக்குது. அதையே போடுவார். சரியோ, இலங்கை ஆமியை அதை போடல. இவன் டக்ளஸ் தேவானந்தா அப்படி சொல்லியிருக்கிறேன், எனக்கே அப்படி அவன் அப்படி செத்து கிடந்த கவலையாக இருக்காங்க. ஆனால் எகத்துக்காக தாங்கள் ஆதரவாக இருக்கணும்னு கூறிக்கொண்டு ஈவன் கருணாமான் கூடி அழுத கண்ணீர் விட்டதாக கேள்வி. ஆனால் அவர்கள தலைவரை பற்றி நாங்கள் புகழ்ந்து பாடுறோம், அப்படி பாடுறான்னு சொல்லி கொண்டிருக்கிற சில பெண்மணிகள் தங்கட வயிற்று பிழைப்புக்காக, தங்கட சுகபோகத்துக்காக, சிலர் iPhone 17 Pro Max கேட்டதெல்லாம் நான் நேற்று ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்படியான தேவைகளுக்காக இந்த போராட்டத்தை மாவீரர்களையும் கருப்புலிகளையும் தியாகி தீவனையும் கொச்சப்படுத்துறது வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமில்லை, மன்னிக்கவே முடியாத குற்றம் என்று சொல்லிக்கொண்டு இப்படியான ஆள்கிட்ட இந்த விதம் கவனமாக இருந்து கொள்ளணும். ஃபேஸ்புக்கில் இயக்கத்தில் எழுதுகிறாலும் உண்டு தான், இந்த படங்களை சொன்னேன் 2 முறாளும் உண்டு, அந்நியனுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாலும் உண்டு தான், அந்நியனும் உண்டு தான். அந்த மாதிரி புலங்களில் வந்து ஃபேஸ்புக்கு டிக்டாக்ல தலைவரை பற்றி நல்லா பாடிக்கொண்டு, இங்கே வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு எழுத்து விஷயத்தில் கழுவி ஊற்றி கொண்டு, அங்கே வந்து கழுவி ஊற்றிக்க திருப்பி வந்து மறுமொழி சொல்கிறாங்களுக்கு இந்த பிரபாகரன் மண்டையை பிளந்து அம்மனை குண்டியாக கிடந்தவனெல்லாம் சொல்லியிருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் போடலாம். அங்கே வேறு சிலர் வந்து போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கட்ட விந்துக்கு பிறந்தது, விரவாண்ட விந்துக்கு கள்ள பொண்ணாடி பிறந்ததுலாம் சொல்லியிருக்குது. ஸோ பெண்கள் மற்றவர்கள் கற்பனை தாய்மகளை அதை பார்க்க முன்னுக்க சொல்லிட்டேன். பட் இதுதான் நடந்திருக்கு. மற்றது அரகுர நிர்வாண படங்களை ஃபேஸ்புக்கில் போடுறது, அப்புறம் படியல் போய் காய்ச்சோன்னா அவங்களோட இருந்துட்டு அவராக கதைக்கிறது, அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களை கேவலப்படுத்துறது. எவ்வளோ இப்படி ஒரு வன்மமான பெண்மணிகள் இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பெண்களை கண்டான்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்ட நேரத்தில் இப்படியான காணிக்க பெண்கள்லேயே கூவம் வருது. அப்படி நான் சொல்ல போகிறத சொல்கிறேன். ஆனால் தயவு செய்து ஊடகங்களில் வந்து ஃபேஸ்புக்கில் வாங்கியோ இயக்கத்தை பற்றி தவறாக கதைச்சால் நீங்கள் கூட கருத்தை சொல்லிட்டு போங்கோ. பண உதவி என்று கேட்டால் கொடுத்துறாங்க. இப்படி நாங்கள் 7 பேரை செக் பண்ண நடத்த இந்த பெண்மணிக்கு எதிராக கதைச்சவர்களை வேறு ஐடியில் பணம் போயிருக்கு. அதில் 2 பேர் காசை கொடுத்துருக்கீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் இப்படி கொடுத்து என்ன நண்பன் கொடுத்துக்க மாதிரி முள்ளி ஏதாவது
இந்த மே 18 முள்ளிவாய்க்காலுக்கு கஞ்சி ஊற்றுறான் அப்படி இப்படின்லாம் கேட்டு அவனொருத்தர் என் நண்பன் வந்து வைத்திய செலவுக்குன்னு வச்சு 3 லட்சம் கொடுத்தது கிடைச்சது இல்லைன்னு கூட சொல்லலை. ஸோ இப்படியான கர்வம் பிடிச்ச தங்கட சுயபோகத்துக்கு செய்கிற பெண்களிடம் வந்து மிகவும் நீங்கள் பாதுகாப்பாகவும் விலத்தி விரும்பும் கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.